வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை, 11 + 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ சனி தசை நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் படிக்கிற காலகட்டத்தில் இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வரைக்கும் 7.5 சனி இப்போ தான் போயிட்டுருக்கு. 2ஆம் இடத்துல சனி, பாத சனி. இதில் சனி பகவான் வக்கரமாக இருந்த நாட்கள் 138 நாட்கள் ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கலாம். படிப்பு ரீதியாக எல்லாருக்குமே சொல்கிறேன், படிப்பு ரீதியாக மட்டும் இல்லாமல் தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கலாம். வருமான பாதிப்பு கூட கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே கிளியராக போகுது. 2ஆம் இடத்துக்கு உண்டான பலனே இப்போ தான் கொடுக்க போகிறா சனி. இந்த சனி பகவான் படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த படிக்கிற காலகட்டத்தில் சொல்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த கும்பராசியில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ராஜகரக தசைகள், அதாவது இப்போ சனி தசை, அதன் பிறகு புதன் தசை, கேது மட்டும் ஒரு 7 வருஷம், அதன் பிறகு சுக்கிர தசை. இதுக்கே வயசாயிடும், கிட்டத்தட்ட வயசை முடிஞ்சிடும். அது மாதிரி போகும். ஏன்னா இந்த ராஜகிரக தசைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் அவயோக தசைகளாக இருந்தால், அதாவது கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தால், அந்த தசைலாம் உங்களுக்கு சரியில்லைங்க, இது சரியில்லை அப்படின்ட்டு ஒரு சில பேர் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொன்னால் கூட இந்த வயசில் நீங்கள் எடுக்கிற முடிவு அந்த வயசில் வரக்கூடிய அவயோக தசைகள், அதாவது கெடுபலன் செய்யக்கூடிய தசைகள் கூட கம்மியாக கெடுபலன்கள் செய்யும். ஏன்னா இந்த வயசில் நீங்கள் எடுக்கிற முடிவு தான். படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்ககிட்ட பணம் இருந்தால் கூட இப்போ சனி பகவான் 7 சனி வரும்போதோ இல்லை அவயோக தசைகள் நடக்கும்போது அந்த பணம் இருந்தால் கூட விரயமாயிடும், சொத்து இருந்தால் கூட விரயமாயிடும். ஆனால் படிப்பு மட்டும் விரயமாகாது. அதை இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டமான தசை இருக்குது, ரொம்ப மனசஞ்சலம் கொடுக்கக்கூடிய தசையாக இருக்குது, குடும்ப சூழல் சரியில்லை, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னு நினச்சி படிப்பு தடைப்பட்டால் கூட எப்படியாவது இந்த டைமில் படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பின்னாடி ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் போவீங்க. நீங்கள் ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு நல்ல தொழிலதிபராக இருக்கிறாங்க, தொழிலில் நல்ல ஒரு பிஸியாக இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, குடும்ப சூழல் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு நபர். இன்னொன்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால் முடிஞ்ச அளவு கஷ்டப்படுறேன், ஃபேமிலி சரியில்லை, இல்லை தொழில் சரியில்லை, வேலை சரியில்லை அப்படின்னு ஒரு நபர். இந்த 2 நபரையும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அந்த 2 நபரும் இந்த வயதில் எடுத்த முடிவு தான் அதுக்கு காரணம். அவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த வயசில் தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க, வேலை, படிப்பு எல்லாமே. எதை படிக்கணும், எதை நம்ம முயற்சி பண்ணணும், என்ன மாதிரியா நம்ம எதிர்காலத்தில் ஆகணும் அப்படின்றத இந்த டைமில் தான் நம்ம பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த நபர்கள் இந்த வயதில் எடுக்கப்பட்ட முடிவு இருக்கு இல்லையா, அவங்க நல்லா இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம், அவங்க கஷ்டப்படுறதுக்கும் இதுதான் காரணம். அதனால் படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக நமக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்கிறத விட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு இப்போ எக்ஸாமெல்லாம் எழுதியிருந்தீங்கன்னாக்கா அந்த பாசிட்டிவான பதில் வரும். ஏற்கனவே நிறைய தடையாக இருந்திருக்கும் உங்களுக்கு படிப்பு ரீதியாக, அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். 20 வயசுக்கு மேலே இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலையில் இருந்து வந்த ஒரு சில தொந்தரவுகள், ஒரு சில தோய்வுகள், அதாவது ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஒரு நல்ல பதில் வந்திருக்காது, இப்போ எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு நல்ல பதில் வரும். அதாவது வேலை ரீதியாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். சனி தசைங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற, சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும், 7 சனி முடிஞ்ச பிறகு நல்லா இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வையும் சனி பகவானுக்கு இருக்கு அடுத்தடுத்து அவருடைய பயிற்சிகள்ல. அப்போ சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ நிறைய தடை இருக்கு இந்த சனி தசையில. பின்னாடி வரக்கூடிய அந்த 9 வருடத்துல இருந்தா கூட கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பண்றது நல்லது. இல்லைன்னா 7.5 சனி முடிஞ்ச பிறகு பண்றது நல்லது. வயசாகுதுன்னு பார்க்காதீங்க,
இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலுக்கு நல்லா இருக்கும், தொழிலுக்கு பிரச்சனை வராது, உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் பரவாயில்ல. இந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் வேலை தேடுறவங்களுக்கும் இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் தடை தாமதத்தோட வேலை கொடுக்குமே தவிர, ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள். இப்போ ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். இப்போ ரொம்ப நாளாக வந்து ஜென்மசனிலாம் பாடுபட்டிருப்பீங்க. இப்போ வந்து அந்த வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். கடன் வாங்குறது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா 7 சனி முடிகிற வரைக்கும் முதலீடு கொஞ்சம் பார்த்து போடுறது நல்லது. 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். சிறப்பு, அருமையான டைம்னு சொல்லலாம். இப்போதான் எந்திரிச்சு நிற்க போறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகுதான் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமைய போகுது, நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போறீங்க. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எதுக்கெல்லாம் முயற்சி பண்றீங்களோ, ஒரு சில பேர் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை. புதன் தசை ஆரம்பிக்கும் போதே ஒரு வேலையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம். இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் மாறின பிறகு அந்த வேலை மாற்றத்தை எதிர்பார்த்திருப்பீங்க. கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை மாற்றத்தை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி, கடன் பிரச்சனை தரும். கடனில் வந்து இப்போ மீண்டு வர போறீங்க. கடன் சுமை கண்டிப்பாக குறையும். ஏதாவது மணி லாக் ஆயிருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து தசா சரியில்லைனாக்கா, இப்போ புதன் தசைனா அஷ்டமாதிபதி தசை, நிறைய பேருக்கு பணம் லாக் ஆயிருக்கு, கொடுத்த பணம் வரல. அப்படி இல்லைனாக்கா கடன் கொடுக்க முடியல, வீடு கட்டுறதுக்காக இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக, அப்படி இல்லைனாக்கா தொழிலுக்காக இல்லை வேலைக்காக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பணம் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை. நிறைய பேர் வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ பணம் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருமானம் வரும், அப்படி இல்லைனாக்கா கொடுத்த பணம் வரும். இப்போ வாங்கின பணத்தை ஈஸியாக கொடுக்கலாம். கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் நிறைய சொல்லலாம். பாசிட்டிவ் அப்படின்னாக்கா நிறைய சொல்லலாம். 5ஆம் அதிபதி தசைக்கு உண்டான பலனே இந்த சனி பகவான் இப்போதான் கொடுக்கும். குரு பார்வையும் சனி பகவானுக்கு இருக்கு. ராசிக்கு 5ல் குரு இருக்கிறாரு. அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு மாறிடுவாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு 7 சனி விடுதலை ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி, நீங்க ஐடி துறையில இருந்தாலும் சரி, அரசாங்கத்துல இருந்தாலும் சரி, இல்ல தனியார் துறையில இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. குடும்பத்துல வந்து ஒரு சில குழப்பங்கள் இது வரைக்கும் இருந்தது, அந்த குழப்பங்கள்லாம் இப்ப தெளியும். சரியான முடிவு எடுப்பீங்க, தன்னம்பிக்கை பிறக்கும், மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க. இன்னொன்று, வாரிசுகள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், சொத்து ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள். புதன் தசையில் நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை வந்திருக்கும். அது மாதிரி மணி லாக்கான மாதிரி சொத்து பிரச்சனை வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவான் தசை வந்து இந்த கும்பராசிக்கு வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ இல்லை சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, இந்த 2 அதாவது 4 கட்டங்கள், சனியோட வீடு செவ்வாயோட வீடு, இந்த 4 கட்டங்களில் இந்த செவ்வாய் பகவான் இருந்துச்சுனாக்கா தொழிலில் கொஞ்சம் உசாரா பண்ணுங்க. தொழிலில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் காலதாமதமாகும். சனி வக்கர நிவர்த்தி ஆனாலும் அந்த செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, சனியோட வீட்டில் இருந்து இந்த கேது பகவான் தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு விதிவிலக்கு உண்டு. உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். ஏன்னா இதில் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ கும்பராசிக்கு பொதுவாகவே நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேது தசை வந்து விருச்சிகத்திலேருந்து இல்லைன்னா மேஷத்துலேருந்து பண்ணோம், அப்படி இல்லைனாக்கா சனியோட வீட்டில் இருந்து பண்ணோம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துனே இருக்கும். ஏதோ ஒரு இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு வந்து தொழிலெல்லாம் அடி வாங்கியிருக்கு. அந்த தொழிலேருந்து எந்திரிச்சு வருமானு பார்ப்பீங்க. அந்த 7 சனி முடியுமான்னு பார்ப்பீங்க. 7 சனி இப்போ சனி வக்கர நிவர்த்தியாவது ஏதாவது நல்லது பண்ணுமான்னு பார்ப்பீங்க. குரு பயிற்சி நல்லது பண்ணுமான்னு பார்ப்பீங்க. ஓகே, எல்லாமே ஓகே, எதிர்பார்ப்புகள் ஓகே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் தசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தசை இந்த 7 சனியில் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. எதிர்பார்ப்புகளை விட உங்களுக்கு வந்து தானா எல்லாமே நடக்கும். இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குமான்னா தாராளமாக கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். மற்றபடி கேது தசைங்கிறது வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. அதாவது செவ்வாயோட வீடும் சனியோட வீடு மட்டுமே, இந்த 4 கட்டத்தில் இருந்துனா மட்டுமே, வேற எங்க இருந்து கேது பகவான் தசை நடத்தினாலும் நல்ல ஒரு வளர்ச்சி, சொல்ல முடியாத வளர்ச்சிகளை நீங்க பார்க்கலாம். இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 54 வயசுல இருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் சிறப்பு, பாகிஸ்தானாதிபதி தசை, 4 கூடியவன் தசை. இப்போ வேலை செய்றீங்களா, வேலை நல்லா இருக்கும், வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கும், குடும்பத்தில் வந்து ஒரு முன்னேற்றங்கள், அதாவது வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டி சேர்க்கையோ இது மாதிரி நல்ல அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் உண்டு. அதாவது சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த 7 சனியில், அது நடக்காமல் இருந்திருக்கலாம். அந்த பிளானிங் இப்போ நடக்கும். இப்போ வந்து சுக்கிர தசையில் வந்து 7 சனியில் ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கடன் பிரச்சனை கொடுத்துருக்கோம், மணி லாக்காக இருக்கும். அதெல்லாம் இப்போ திரும்பி வரும். ஓரளவுக்கு மாற்றம், அதிக அளவுக்கு மாற்றனே சொல்லலாம். அதிக அளவுக்கு வந்து இப்போ பண வரவு கொடுக்கும்,
குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும், பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுக்கும், மனத்தெளிவு கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது. வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இந்த வீடு கட்டுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கன்ஃபார்மாக நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போது அந்த பிளானிங் சக்ஸஸ் ஆகும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும், நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. 74 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, சூரிய தசைக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. இந்த 2 தசையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7.5 சனி இதில் இருக்கக்கூடிய இந்த வயதான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசைகள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். சூரியன் சந்திரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள், உடல்நல பாடாப்படுத்துறது, அது மாதிரி ஓரளவுக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கலாம் இந்த சனி வக்கர நிவர்த்திங்கிறது. ஏன்னா குரு பார்வை இருக்குன்றதுனால. மற்றபடி உணவு பழக்க வழக்கங்கள், நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இதுமாரிலாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வயதான காலகட்டத்தில் சூரிய தசை சந்திர தசைலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.